ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இது மீது கொண்ட மிகப்பெரிய அன்பு இரக்கம் அல்லாஹ் முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ வைக்கும். பெரியமான சகோதரர்களை தெரியாது, இஸ்லாத்தோட முஸ்லிம்களாக வாழ கிடைக்கிறது இது பார்க்க. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் முழு உலகத்திலேயும் இஸ்லாத்தை விட்டு போகணும் என்றதுக்காக வேண்டி பெரும் முயற்சி நடக்குது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, கனிவான சகோதரர்களை தெரியாது, தன்னுடைய வாழ்நாள்ல 15, 20, 25 வருடம் என்று சொல்லி ஒதுக்கி அவங்களுக்கு இந்த சம்பளங்கள் பேசப்பட்டு அவங்க கிறிஸ்துவ மதத்தை பத்தி படிச்சு திட்டமிடப்பட்ட அமைப்புல முழு உலகத்திலேயும் பெரிய சதி நடந்து கொண்டிருக்கு. பெரிய முயற்சி. அல்லாஹ்வுக்கு நாங்க நன்றி செலுத்தோடு முஸ்லிம்களுடைய சூழல்ல வாழ்றது, அதனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அடிக்கடி அல்லாஹ் ரசூலை பத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கனிமான சகோதரர்களை பெரியார், உளுல் அஸ்ம்கள்ல உள்ள நபிமார் ரசூல்மார்கள் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில ஒரு நபராக பிறக்கிறதுக்கு அந்த இடத்துல கேட்டாங்க. உதாரணமா நான் பிறந்திருக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில, ஏன் இந்த இடத்துல என்ன தூக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் போடுறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். என்ன இந்த உம்மத்துல ஒரு நபரா அல்லாஹ் இல்லாமலாக்கி அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தர்ப்பம் தரையில அந்த உம்மத்தாக படைச்சிட்டு. கனிமான சகோதரர்களை தெரியாது, முந்திய சமுதாயத்தை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் புறப்பாட்டாத்தான் சொல்றாங்க. ஆக கூட்டம், சமூது கூட்டம், மதியன் வாக்கள் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த கோவம் இன்னும் புறப்பாடு செஞ்சாங்க, இன்னும் தண்டனை அனுபவிச்சாங்க, இப்படி நடந்து கொண்டாங்க. முந்திய சமுதாயத்துடைய புறப்பாடுகள் தான் அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமா பயான் செய்யறார். ஆனா இந்த உம்மத்தை பற்றி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே முந்திய சமுதாயத்துடைய வேதங்கள்ல சுகுப்புகள்ல அல்லாஹ் புறப்பாட்டை பத்தி பேசல. இந்த உம்மத்துடைய சிஃபாத்துகள், தன்மைகள், மன்னிப்புகள், சுப்ஹானல்லாஹ், மறுமையில கூட கியாமத்துல கூட ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தஅவாவை மறுக்கிற நேரம் இந்த உம்மத்தை கொண்டு அல்லாஹ் சாட்சியாக்குறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். கனிமான சகோதரர்களே பெரியார்களே, பொதுவா இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் வருடங்கள் குறையும். காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த உழைப்பை சுமக்கணும், இந்த உழைப்பை சிந்தனைக்கு எடுக்கணும். இந்த உழைப்புடைய கேபிட்டல் மூலதனம் கவலை. கனிமான சகோதரர்களை தெரியாதுங்களே, ஒரு சமுதாயத்துடைய ஒரு உம்மத்துடைய கவலையை சுமக்கிறது அது மனிதன் மட்டும் இல்லை, அது நாயா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல புது பறவை கவலைப்பட்டுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தேடுறாங்க, கிடைக்கல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உண்ட அறுப்பேன், கொடை செய்வனது, இல்லாட்டி தகுந்த காரணத்தை கொண்டு வரணும். அந்த பறவை கொண்டு வந்துச்சு.
சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஹுதுஹுது பறவை கவலைப்பட்டுச்சோ அந்த ஹுதுஹுது பறவை இடத்துலதான் தஅவாவுடைய கடிதத்தை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 4 அல்லது 5 லட்சம் மக்கள் தீனுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களும் இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு பெரும்படை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி படை இருந்துச்சோ அதே சக்தி வாய்ந்த ஒரு பகுதி படை அந்த பல்கீசுடைய பாப்பா மனிதர், மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனா அவர் திருமணம் முடிச்சார் ஜின்னினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இதுக்கு பிறந்தவங்க தான் பல்கீஸ். அவதான் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தார். அவங்க ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்க, நாங்க யுத்தம் செய்யோம். ஏன்னா அவ்வளவு பலம் இருந்துச்சு, ஜின்களுடைய கொன்றோல் அவங்கிட்டையும் இருந்துச்சு. அல்லாஹ் அந்த ஹுதுஹுது பறவையுடைய கவலை ஃபிக்ர், லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு அந்த பறவை அல்லாஹ் காரணமாகி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கைங்கிறது ஆக சுருக்கமான ஒரு காலம். நாங்க பெரிசா ஒன்றும் சாதிக்க போறதில்லை இந்த காலத்துக்குள்ள. அல்லாஹ் முடிவு செய்த ரிசுக்கை தவிர ஒரு சோத்துமணியை யாராலும் அடைகிறதுக்கு இயலாது. ஒரு ரூபாய் அடைஞ்சு கொள்றதுக்கு இயலாது. وما من دابة في الأرض إلا على الله رزقها. அல்லாஹ் முடிவு செய்தார். ஒவ்வொருத்தருடைய ரிசுக்கு முடிவு செய்யப்பட்டது. நாங்க எவ்வளவு ஃபிக்ர் பண்ணினாலும் யோசிச்சாலும் திட்டம் போட்டாலும் முடிவு செய்யப்பட்டதை தவிர நாங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல தேட வேண்டிய ஆக பெரிய கட்டுச்சாதம் தக்குவாங்கிறது, பாவம் இல்லாம வாழ்றது, எங்களுக்கும் எங்களோட ரப்புக்கும் மத்தியில தொடர்பு எடுத்துக்கொள்றது. அந்த ரப்பு நாடாம உலகத்தில் எதுவும் நடக்காது. முழு கொன்றோலும் முழு ஆட்சியும் முழு அதிகாரமும் அந்த ரப்போட கையில தான் இருக்கு. குர்ஆனின் மூலம் அல்லாஹ் நிறைய உதாரணங்களை சொல்றான். ஃபிரௌன் அவ்வளவு திட்டம் போட்டான், அவ்வளவு பெரிய திட்டம். குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக எவ்வளவு பெரிய திட்டம். குழந்தை உண்டாயிட்டு இப்ப குழந்தைகள் பிறக்கப்படாது பிறந்த குழந்தைகளை தேடி தேடி ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய திட்டம் எப்படி இருந்தா, அவன் மடியில வளர்க்கணும், அவன் சாப்பாடு தீர்த்தோம், அவன் அரண்மனையில உள்ள வளரும். சகோதரர்களை, ஃபிரௌன் நினைச்சு பார்த்திருப்பானா? அவன் ஆட்சியை வச்சு, அவன் அதிகாரத்தை வச்சு, அவன் படப்படத்தை வச்சு, அவன் சிந்தனையை வச்சு, அவனுடைய ஆலோசனைகளை வச்சு பெரும் திட்டம் திட்டினான். எல்லா திட்டத்தையும் ரப்புல் ஆலமீன் முறியடிச்சார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஈமான் யக்கீன் வாரத்துக்கு உழைப்பு முயற்சி செய்யாம எங்களுக்கு அடைகிறது இயலாது. கால நேரம் கொடுத்து வெளியாகாம அடைகிறதுக்கு இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
உலகம் அதனுடைய முடிவு நாளை நோக்கி மிக வேகமா போய் கொண்டிருக்கிறது. மிக வேகமா போய் கொண்டிருக்கிறது. என்னென்ன கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி சொல்லப்பட்டுச்சோ அது உலமாக்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. மக்களும் மறதியில தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் போக்கும் யோசனையும் முயற்சியோனும் முன்னேறணும், உலகத்தில் நான் இப்படி அடையணும். பொதுவா மனிதர்களுடைய எல்லா இடங்களிலும் இதே சிந்தனை தான். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க 2 நாட்டுக்கு போனோம், கம்போடியா, மலேசியா. போன டிசம்பர் 8ஆம் தேதி போனோம். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள், கம்போடியாவுடைய சூழலுக்கும் மலேசியாவுடைய சூழலுக்கும் பெரும் வித்தியாசம். கம்போடியாவுல நொன்பன் கூடிய பிரிப்பா நொன்பனுங்கிறதா மர்கஸ் இருக்குது. அது புதுசா கட்டப்பட்டது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 250-300 கிலோமீட்டர் போகணும். கும்திரியான்னு சொல்லி ஒரு மர்கஸ். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் தான் அங்க உழைப்பு முயற்சி நடக்குது. நீண்ட உழைப்பு போய் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம். மதீனாவுடைய சூழலை பார்க்கறதுக்கு ஒரு புள்ளட முடி, ஒரு சின்ன புள்ள 2 வயசு பிள்ளையா இருந்தாலும் ஹிஜாப் அணிஞ்சு பர்தாவோட இருக்குது. விளையாடுறதா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் கையை ஃபுல்லா மறைச்சி கால் மறைச்சி ஹிஜாப் போட்டு கொண்டுதான் விளையாடு. எங்கட ஜமாத் ஒருத்தர் சோமிலாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் தடுவோம்னு போனா கிட்டத்தட்ட 18-20 கிலோமீட்டருக்கு அங்காலதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அதுவும் புதுசா தான் கட்டிக்கிறேன். அந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது. 3 பகுதி, பொம்பம்திரி பிரிப்பா, இந்த 3 பகுதியில வேலை செய்யும். கனிமான சகோதரர்களை பெரியார்களே, தீனுடைய விஷயங்கள்ல பெரும் ஆசையோடு இருக்கிறான். அதான் சொல்றேன், மதீனாவுடைய அந்த சஹாபாக்களுடைய ஒரு சிந்தனை ஒன்று வருவது அந்த மக்களை பார்த்தா 99% எல்லாரும் தலைப்பாக இருப்பாங்க, ஜிப்பாதான் போட்டிருப்பாங்க. நாளைக்கு 6, 7, 8 அவங்களுடைய ஜிதுமா நடக்குது. தெரியல தெரியுமான சகோதரர்களே, பகல் சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, இரவு சாப்பாட்டு 5 மணிக்கு சாப்பிடுவாங்க. நோயாளிகள் இல்லை. அந்த ஊர் பள்ளிகள்ல கதிரை கிடையாது, வீடுகள்ல கதிரை கிடையாது. 80-90 வயசு மனுஷனும் நின்றுட்டு தான் தருவான். வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளம் வரும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் வெள்ளம் நிற்கும். 15 அடி 20 அடி. அவங்களோட கீழே 4 தூண் போட்டு மேல ஊடல் செய்கிறாங்க. பலகையால வீடுகள் அமைச்சு பின்னால கண்ணால கட்டிருப்பான். ஒரு 6 ஓடு கிட்டத்தட்ட 7-8 நாடுகளுக்குள்ளான அந்த 6 பெரும் ஆறு. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, அந்த மக்களை பார்த்தா மஸ்ஜிதுல சுப்ஹானல்லாஹ் துஹருக்கு வந்தா இஷா வரையில் அந்த மக்கள் மஸ்ஜிதிலே தான் இருப்பாங்க. டீ குடிக்கிறது, பிளேட் வைக்கிறதெல்லாம் பின்னுக்கு அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் 20 பேர் 30 பேர் இருந்து கொண்டே இருப்பாங்க. தொழுவிக்கிறதுக்கு நாங்க இமாம்கள் அமைப்போம். அங்க இமாம்கள் கிடையாது. பொதுமக்கள் எல்லாம் தெளிவான முறையில் அழகான முறையில் கராத் ஓதக்கூடியவங்களா சுப்ஹானல்லாஹ்
அந்த பாங்குடைய சத்தத்தை கேட்டா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு அழகான பாங்கு. பொதுவா எல்லா மக்களும் இமாம் ஜமாத் நடக்க போகுதுண்டா, இப்ப நாங்க நிக்கிற டைம்ல மௌலவி எங்களை முன்னுக்கு ஆக்குவாங்க. அப்படி இல்லைண்டா சகோதரர்களை யாராவது ஒருத்தர் முன்னுக்கு ஆகுவாங்க தொழுவிக்கிறது. கராத் சுபஹானல்லாஹ் யாரு ஓதினாலும் அப்படி அழகா இருக்கு. பணிவான மக்கள், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் சுபஹானல்லாஹ் வந்து ஹிதுமத் செய்யறதும், முசாபா செஞ்சா கூட குனிஞ்சி கைய முத்தமிடுவார். கனிமான சகோதரர்களை பெரியார்கள், சுரந்தாலேசனுடைய சுன்னா உண்டு. சாப்பாட்டு முறை துவருக்கு முன்னால நாங்க சாப்பிடுறது, மகரிபுக்கு முன்னால சாப்பிடுறது, இரவையில் 8 மணி ஆயிட்டுண்டா சுபஹானல்லாஹ் இஷா தொழுத உடனே எல்லாம் தூங்க போயிடுவோம். அந்த பள்ளியில ஊர்ல எந்த ஒரு 1-2 லைட் பத்தும், மற்றபடி முழு ஊரும் அப்படியே தூக்கத்துக்கு போயிடும். 3-3:30 அனுப்பிடுவாங்க. இல்ல மஸ்ஜித் 1.5 மணித்தியாலத்துக்கு முன்னாலே 2 மணித்தியாலத்துக்கு முன்னாலே மஸ்ஜிதுக்கு மக்கள் வந்துருவாங்க தொழுகிறது. இன்றைக்கு ஆகப்பெரிய நஷ்டம். எங்கட பசார்கள் இரவுடைய நேரத்தில் உண்டாகிறது ஆகப்பெரிய முஸ்லிம். திருச்சி ஜோடல் நடந்துச்சு 2018 நினைக்கிறேன். அந்த ஜோடில இருந்த ஒருத்தர் இணைந்து சொன்னார், அந்த ஜமாத்துல ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இஸ்மாயில் அதரத்துக்கு பக்கத்துல தூங்கிட்டு இருந்திருக்கிறார். கசகஸ்தானை சேர்ந்த ஒரு 4 பேர் ஜமாத் அந்த ஜிதுமா கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட 2 மணிக்கு வந்தாங்க. வந்து இஸ்மாயில் ஹதரத் காதிமுத்தர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி, இஸ்மாயில் ஹதரத் தூங்கிட்டு இருந்தவர், இப்படித்தான் உங்களை தேடிச்சு நேரமா அடைஞ்சி 2 மணிக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறான்னு ஹதரத்துல காதல சொன்னதோட ஹதரத் எழுதிட்டார். எழுந்தி ஹதரத் ஒன்றும் சொல்லலையா, ஒரு 2-3 வார்த்தை பேசினாங்க. சொன்னாங்களா, நேரத்தோட சாப்பிட்டு நேரத்தோட எழுதுங்க, நேரத்தோட சாப்பிடுங்க, நேரத்தோட எழுதுங்க. இன்னொரு விஷயம் மட்டும் சொன்னால் மறந்து போய், அல்லாஹ் உலகத்துல மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் மிகப்பெரிய செல்வ நிலைமையையும் மிகப்பெரிய என்ன ஆஃபியத்தையும் அல்லாஹ் தருவான் என்ற விஷயத்தை விளங்கப்படுத்தினார். மாஷா அல்லாஹ், அந்த மக்களை பார்க்கையிலும் மிச்சம் உடம்பானவங்க யாருமே இல்லை. என்ன நல்ல திடகாத்திரமா இருக்கிறாங்க. 90 வயது 97 வயது 100 வயது மிச்சம் ஆரோக்கியம். ஸ்கூல் படிப்பு பிள்ளைகள் படிக்கிறாங்க, அதை விடவும் மதரசாவுடைய கல்விக்கு மிச்சம் முன்னுரிமை கொடுக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, சர்வ சாதாரணமான சாப்பாட்டுடைய அமைப்பு சுபஹானல்லாஹ். அவங்க சமைப்பாங்க அப்படின்னா மீன் கறி வச்சு, நாங்க தானே இருக்கிற மசாலாவெல்லாம் போடுறது, அவங்க ஒன்று இல்லை. மீன் தண்ணி சில உப்பு இதுகளை போட்டு மரக்கறியை போட்டு மீன் சூப் மாதிரி காய்ச்சி எடுப்பாங்க. சோறுல கொஞ்சத்தையும், சோறு கொஞ்சம் பச உள்ளதா இருக்கு, அதோட தானத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 நேரம் தான் சாப்பாடு. நாங்க போய் இறங்கின உடனே முதலாவது முப்பம் திருக்கி போட்டாங்க. ஜும்மாவுடைய தான் வெள்ளிக்கிழமை காலையில இறங்கின. ஜும்மாவுக்கு பிறகு நாங்க நினைச்ச பிரியாணி பெரிய அமைப்புல சாப்பாடு வரும்னு தான் நினைச்சிட்டு. அங்க பார்த்தா ஆளுக்கு 2 பராட்டாவும் ஒரு பருப்பு மயிறு ஒரு ஆணம் ஒன்று வச்சா உடனே. நாங்க பார்த்தோம், வந்த உடனே ஏதோ பசியாரத்துக்கு வச்சிருக்கிறாங்க. பார்த்தா அதுதான் எங்களை பழச்சாப்பாடு.
ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் தான் அந்த தொழில் செய்யறாங்க. ஆண்களும் செய்யறாங்க. பெண்கள் தான் பஜார்ல எல்லாம் தனி ஃபுல்லா மூடி, தலை ஒரு மூடி விளங்காது. எந்த அளவுக்குன்னா, சில நேரம் மோட்டார் பைக்கில் சில சாமான்களை பொறுவிட்டு அந்நிய காஃபியர் பெண்கள் வருவாங்க. அந்த பெண்கள் கூட இந்த சூழலுடைய தாக்கம் அவங்களும் முழுமையா மறைச்சுக்கிட்டு தான் வருவாங்க. அந்த நாடு கூட, அரசாங்கம் கூட கஷ்டப்பட்டு சிரமப்படுறவங்களுக்கு முன்னுக்காக்குறதுக்குரிய உதவி செய்யறாங்க. நாங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், பெரும் பெரிய ரோட் ஹைவேல போறோம். போனா ஒரு மோட்டார் பைக் போகுது. மோட்டார் பைக்கு பின்னால ஒரு கண்டெய்னர் சாமான், அவங்க அந்த இரும்பு அந்த பார் அடிச்சு பெரிய கண்டெய்னர் அளவுக்குள்ள ஒரு சாமான் போட்டு, பிளாஸ்டிக் போட்டு உள்ள சாமானை கொண்டு போறான். அது ரோட்டை பெரிய அமைப்புல மறைச்சிட்டு போகுது. நான் கிட்ட பிடிக்கிற இல்லையா போலீஸ்? இல்ல இல்ல, இந்த கஷ்டப்பட்டு சிரமப்படுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கம் காட்டுவாங்கன்னு சொல்ல கவர்மெண்ட். 150க்கு கீழே உள்ள எந்த பைக்கிலுக்கும் லைசன்ஸ் இல்ல, ஹெல்மெட்டும் இல்லை. ஸ்கூட்டிக்கு எதுக்கும் ஹெல்மெட்டும் இல்லை, லைசன்ஸும் இல்லை. எவ்வளவு பெரிய சிட்டியில பெரிய அமைப்புள்ள நாடு. எந்த அளவுக்கு சகோதரர்களே பொருளாதார வசதிகள் தான் கொடுத்திருக்கிறான். ஒரு வாழைத்தோட்டம் ஒன்று, அந்த வாழைத்தோட்டத்தில் 10,000 பேர் வேலை செய்யறாங்க. 4 அவர் 5 அவர் அந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே வாகனத்தில் ஓடிட்டு போறாங்க. அவ்வளவு பெரிய பொருளாதார அமைப்பையும் நல்லா கொடுத்திருக்கிறான். ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கை சிம்பிளான வாழ்க்கை. தீனுக்கு நேரம் கொடுக்கிறாங்க, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறாங்க, குர்ஆன் திலாவத் தொழுகையை திருத்தறதுக்கு நேரம் கொடுக்கிறாங்க. வாழ்க்கையில பெரிய வரங்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரம் நாங்க மலேசியாவுக்கு வந்தோம். மலேசியாவில் வந்து இறங்கி அங்க கோடாலம்பூருக்கு பக்கம் அந்த பகுதியில தான் வங்கின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று. அங்க ஒரு கிழமை வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இப்போக்கு போனோம். இப்போல போய் வேலை செஞ்சுட்டு வந்தோம். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, அல்லாஹ் அக்பர். அந்த நாட்டுடைய மக்களுடைய அமைப்பு இதுக்கு வித்தியாசம். அதனால வாழ்க்கையில யாரை பார்த்தாலும் நெருக்கடி, யாரை பார்த்தாலும் கஷ்டம், யாரை பார்த்தாலும் பிரச்சனை. இதுக்கு நேர் மாற்றம். அவங்க இஷாவோட தூங்கிடுவாங்க. இவங்க இரவு முழுக்க முழுக்க அதிகமான பேர் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வியாபாரம், தொழில், ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட் எல்லாம் திறந்திருக்குது. எவ்வளவு பெரிய நெருக்கடிந்தா பேசிட்டு கூட கேட்டேன். ஒரு காருக்கு நல்ல உழைப்பு செய்யறது. அவர் சொல்றாரு, எங்களை வீட்டுல 8 பேருன்னா 8 பேரும் தொழிற்சியே ஆகும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஆசையா சொல்றார், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிலவுல ஒருத்தர் உழைப்பாங்களாம், 8-10 பேர் சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையானு கேட்டார். என்ன உண்மைதான். அதிகமா ஒரு ஆள் உழைப்பாங்க, அந்த 7-8 பேர் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் சாப்பிடுவாங்க. எங்க நாட்டில் அப்படியே தான். குறைஞ்சது ஒரு கணவன் மனைவி வாழணும்னா கிட்டத்தட்ட 3500-4000 ரிங்கிட் குறைஞ்சது தேவை. ஒரு ரிங்கிட் இங்க 100 ரூபாய் போகும். 4 லட்சம் ரூபாய் தேவை ஒரு கணவன் மனைவி அங்க வாழ்றது ஒரு மாசத்துக்கு. எங்களோட ஒருத்தர் இருந்தார், மாஷா அல்லாஹ், மிச்சம் பெண்கள் மஸ்தூரா கலைஞர் முகப்பத்தாவி, மாஷா அல்லாஹ் அவங்களுடைய ஏரியாவோட அனுமதி எடுத்து எங்களோட ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாள் இருந்தார். திரும்ப வாபஸாய் வார நேரமும் 5-6 நாள் எங்களோட சேர்ந்து இருந்தார். அவரோட பேச போக சொன்னோம். அவர் சொன்னார், மௌலானா 16,000 ரிங்கிட் எனக்கு தேவைப்படுவது மாசம், அதுவும் போதாம இருக்குது, நெருக்கடியில தான் ஓடுது. மாசம் 16 லட்சம் ஒரு மாசத்துக்கு, அதுவும் போதாம இருக்கு. கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களை எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க அந்த மக்கள். குறையா சொல்லல, அந்த மக்கள் அப்படி பழக்கப்பட்டுட்டாங்க, ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்க. அதே இருந்தா நாங்களும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம், நாங்க எப்படி முன்னேறலாம், நாங்க இன்னும் இப்படி வசதியை பறித்துக் கொள்ளலாம்.
கூடாதுன்னு இல்ல சகோதரர்களே. தீன் இல்லாம, தீண்ட அமைப்பு இல்லாம, சுன்னத்துக்கள் இல்லாம, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இல்லாம எங்களோட வாழ்க்கை போகுமாக இருந்தா நாங்க நோயை நோக்கி, கஷ்டத்தை நோக்கி, சிரமத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். முடிவு செய்யப்பட்ட ரிசல்ட் கிடைக்கும். தீனோட, தீண்ட சிந்தனைக்குள்ள, தீண்ட வட்டத்துக்குள்ள எங்களை வாழ்க்கையை போட்டுக் கொள்ளணும். மஷூராவுக்குள்ள, 2.5 மணி நேரத்துக்குள்ள, வீட்டு தாலிமுக்குள்ள, மஸ்ஜித் தாலிமுக்குள்ள, மஹல்லா வேலைக்குள்ள, 2ஆம் மஹல்லாக்குள்ள எங்களை நாங்க போட்டுக் கொள்ளணும். அங்க ஒரு விஷயம் என்னன்னா, மக்ரிபுக்கு பின்னால புள்ளி அந்த அமைப்புல அவங்க ஃபிக்ஹுடைய மத்த வகுப்புகள் செய்யறாங்க, சுபஹுக்கு பின்னால செய்யறாங்க. அதனால மஸ்ஜித் வாரி அமல்கள் செஞ்சு கொள்றது பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. அரசாங்கத்தால் அவங்க செய்யறாங்க. அது கனிமான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு வீட்டுக்கு இஸ்தலம் போட்டான். அந்த வீட்டு பெண்மணி இன்னொரு இஸ்தலத்தில் இருக்க போகும்னா அவட அந்த வீட்டு பெண்ணுடைய கூட்டாளி பெண் அவைக்கு கோல் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பயானுக்கு வந்துட்டு போன்னு சொன்ன உடனே பெரிய பெரிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. பொதுவா அந்த கோலாலம்பூர் சிட்டியில ஒரு பெரிய தொழில் அதிபர்ல ஒரு ஆளுடைய வை 2 பேரும் தொழில் செய்யக்கூடியவன். அவன் ஜமாத்தோட புழங்கி ஒரு நாள் மாஷா அல்லாஹ் இருந்து, அதுக்கு பின்னால அடுத்த நாள் அவன் பயானுக்கு கொஞ்சம் முகப்பத் ஆகிட்டான். அங்கத்துக்கு பின்னால ஒரே புடியா நின்றாங்க, எங்களை விட்டு ஜமாத் தந்தே ஆகணும். அங்குள்ள பொறுப்புதாரிகள் மன்சூரா பண்ணி சரின்னு ஓட்டு போட்டாங்க ஜமாத்த. கனிமன சகோதரர்களை பெரியார்கள், தீண்ட வாடங்கப்பட்டதே கிடையாது. நான் ஏன் சொல்றேன்டா இத, எங்களோட வீட்டுடைய சூழலை மாத்துறதுக்கு பெண்கள் ஜமாத்த வீட்டுக்கு எடுக்கணும் தான். நாங்க நினைக்கிறோம் எங்கட பெண்களிடத்துல, எங்கட பிள்ளைகளிடத்துல சந்தோஷத்தை, நிம்மதி எதிர்பார்க்கறதுக்கு நகைகளை வேண்டி கொடுத்து, காசு பணத்தை கூடுதலா கொடுத்து, என்ன எங்களை இப்போ உள்ள சாப்பாட்டு முறையை விடவும் இன்னும் சாப்பாட்டு முறையை கொஞ்சம் கூட்டி ஒரு சொகுசான வாழ்க்கை கொடுத்தா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நாங்க கற்பனை பண்றோம். இல்ல சகோதரர்களே, தீண்ட சூழல் வராம, அல்லாஹ் ரசூலுடைய பயம் வராம, மறுமையுடைய சிந்தனை வராம எங்களுடைய பெண்களிடத்துல நாங்க நிம்மதியை எதிர்பார்க்கவே இயலாது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெண் ஜமாத் வாராங்க செய்தி பல வேலைக்காராக்கள் வீட்டுல, இந்தோனேசியா வெளிநாடுகளை சேர்ந்து வேலைக்காராக்கள் ஃபுல்லா கிளீன் பண்ணி துப்புரவு பண்ணி எல்லாம் அந்த வீட்டுல இருந்தான். மாஷா அல்லாஹ் ஒரு நாள் நின்றோம். அடுத்த நாள் எங்களுக்கு வேற ஒரு பகுதி போடப்பட்டிருக்கு. ஒரே ஒரு நாள் கொடுக்கறன்னு அவங்க அந்த வீட்டுக்கு கொடுத்திருந்தாங்க. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, அவங்களோட உடுப்பு, எங்களோட பெண்கள் சொல்றாங்க, அவங்களோட உடுப்பெல்லாம் ஒரு வித்தியாசமான அமைப்பு, ஒரு கூச்ச உணர்வு இல்லாம அப்படிப்பட்ட சின்ன ஒரு டிஷர்ட், கீழால ஒரு டவுசர், மேலால சின்ன ஒரு இஸ்காப், இதைத்தான் அவங்க பெரிய ஒரு பரதாம நினைச்சிட்டு பெண்கள்ட்ட முழங்குறாங்க. இரவுடைய நேரம் ஒரு ஜமாத்துக்கிட்ட கேட்கிறான் அந்த பொம்பளை, கோலாலம்பூருங்கிறது பெரிய ஒரு சிட்டிய, பொதுவா டூரிஸ்ட் முழு உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இடம். இந்த பொம்பளை கேட்கிறா, நான் என் கார்ல உங்களோட 4 பேரையும் ஏற்றி எடுத்துட்டு விடியறதுக்கு முன்னுக்கும் முழு கோலாலம்பூரையும் சுத்தி காட்டிட்டு ஃபுல்லா ஷாப்பிங் ஒன்று பண்ணிட்டு வருவோம், வாங்க எல்லாரும் போவோம் கூப்பிட்டுருக்கிறேன். ஜமாத்தில் உள்ளவங்க முறைகளை சொல்லிக்கிறார், அப்படி போக இயலாது, ஜமாத்துண்டா இதுதான் அந்த பொம்பளைகிட்ட விளங்கப்படுத்துறீங்க. நீமான சகோதரர்களை, ஒரு நாள் வேலை செஞ்சு நாங்க இப்போக்கு போயிட்டோம். போனதுக்கு பின்னால இந்த கணவன் மனைவிக்கு பெரிய ஒரு கவலை, உள்ளத்துல பெரிய ஒரு தாக்கம். அந்த ஃபர்தாவை பத்தி பேசியிருக்கிறாங்க, சொர்க்கத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க, உலகத்துடைய வாழ்க்கையை பத்தி பேசியிருக்கிறாங்க, ஒரு பெண் எப்படி தன்னை மறைச்சு வாழணும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஜமாத் போனதுக்கு பின்னால இவங்களோட தொடர்பான பெரிய பெரிய அமைப்புல உள்ளவங்க, அதுல ஒருத்தர் துபாயில லெக்சரரா இருக்கிறார், அவர் வந்திருக்கிறார். அவர் வைஃப இந்த பொம்பளை பேசி கதைச்சி, நாங்க இப்போ ஒரு 2-3 கிழமை வேலை செஞ்சுட்டு திரும்ப வாரம்
அதே சூரா கிட்ட இவங்க அடம் பிடிச்சி எங்களுக்கு தான் ஜமாத்தை தரணும்னு கேட்டிருக்கிறான். அந்த வீட்டுக்கே திரும்ப போட்டாங்க. அந்த ஜமாத் போட்ட சகோதரர்களே, நாங்க காலையில, அதாவது ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் காலையில வெளியாகி வந்த நாங்க அசரு கிட்ட வயதான் வந்து சேர்ந்த. இங்க சேர்ந்தா சுபஹானல்லாஹ், அந்த பொம்பளை ஒரு 3-4 பெண்கள் வெஸ்டர்ன் டைப்ல இருந்த பெரிய கோடீஸ்வர பெண்களை ஹிஜாப் கொடுக்க வச்சு, ஃபர்தா போட வச்சு அவங்கள பயானம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. இவையும் ஃபுல்லா கண்ணை மறைச்சு கொண்டான். இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த கிழமை அவங்க ஜமாத் போயிருக்கணும். இந்த முதலாம் வாரம் ஜமாத் போறதுக்கு 3 நாள் பேரு கொடுத்து அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களை பெரியாருக்கு, அந்த ஆண் அழுகுறாரு. அவரோட பேசிட்டு போகல. அப்ப குடும்பத்துடைய சந்தோஷத்துக்கு வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறையை சொல்லி தந்திருக்கிறார். அவர் ஆசையோட கேட்டதை பாடமாக்குறார். பெரும் கோடீஸ்வரன், பெரிய அமைப்புல செய்யக்கூடியவங்க, வியாபாரம். என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னேன், ஒரு குடும்பத்துல ஒரு பேச்சு வரப்போகல, வீடு, வாகனம், மனைவி, இந்த 3 நிலையும் அல்லாஹ் சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். இந்த 3 நிலையும் தான் பிரச்சனையும் இருக்கு. வாகனம் அடிக்கடி எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவது, ஆக்சிடென்ட் பண்ணுவது, எப்ப பார்த்தாலும் விபத்து, எப்ப பார்த்தாலும் கிரை. அப்ப அந்த வாகனத்தை வச்சு கொள்றதுல கயிறு இல்லை. இந்த 3 விஷயத்தையும் ஒரு கட்டத்துல பேசுற நேரம் அவர் கேட்கிறார், என்னன்னா இந்த 3 பிரச்சனையா இருந்தா என்ன செய்யணும். அவர்கிட்ட சொன்ன, நீங்க சொல்ற பிரச்சனை என்னங்கிறத நாங்க கேட்கணும். நீங்க என்ன பிரச்சனை சொல்றீங்கன்னு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, அவ்வளவு பெரிய கவலையோடு அந்த மக்கள் வாழ்றார். சுப்ஹானல்லாஹ், 2 நாள் அந்த வீட்டில இருந்த நிறைய, அதாவது தீண்ட சூழலே இல்லாத மக்கள் அந்த பெண்மணி என்ன அறிவிச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. மாஷா அல்லாஹ், ஒரு 2 நக்கத் ஜமாத் அங்கிருந்து உழைப்பு செய்தி மாஷா அல்லாஹ் ஒளியாவுறாங்க. அதே போல இன்னொரு இடத்துக்கு போனோம். இன்னொரு வீட்டுக்கு போனா, நான் சொல்றேன் அந்த நிலைமைகள். அவருக்கு கிட்டத்தட்ட 12,000 ரிங்கிட் மாத சம்பளம், 12 லட்சம் ரூபாய். சரி, அவர வீடு கிட்டத்தட்ட 4-5 கோடிக்கு மேல அவர வீடு. கனிமான சகோதரர்களே பெரியார்களே, அவங்களோட பரம்பரை தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரோட பேசிக்கிட்டு போல அவர் சொல்றாரு, புதுசா தான் இந்த வீடு வேண்டினோம், எங்களை மக்கள் வீடு அனுப்பிக்குது. அப்ப பேசிக்கிட்டு எல்லாம் கருத்து முடிஞ்சதுக்கு பிறகு மிச்சம் முகப்பத்தாவிட்டார். அடுத்த நாள் நாங்க ஒரு யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு. அப்ப அந்த மஸ்ஜிதுக்கு எங்களை கூட்டிட்டு போனா 2 பேர். அப்ப எங்களை ஜமாத்துல ஒருத்தர் சொன்னார், மாஷா அல்லாஹ், இந்த வயசுல இவரு இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான வீடு, போதாதுக்கு இன்னொரு வீடு சிட்டியில BMW கார் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார், ஒரு கார் அவர்கிட்ட இருக்குது. எப்படின்னு சொன்னா, அவருடைய முழு அந்த காருடைய பங்கனும் இவர் பேசுறத கொண்டுதான் அந்த பங்கன் பண்ணுது. டோர் துறக்கிறதா இருக்கலாம், ஏசி போடுறதா இருக்கலாம், எவ்வளவு தூரம் போகணும் இந்த ஊருக்கு கேட்கறதா இருக்கலாம். அவர் பேசுறார், அதுக்கு ஆன்சர் பண்ணுது. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அப்ப யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் போறோம். அந்த விளையாட்டு ஒரு விருந்தொண்டு சாப்பிட்டதுக்கு பின்னால ஜமாத்துல ஒருத்தர் தான் சொன்னாரு, பாருங்க அதற்கு இவ்வளவு பெரிய மாஷா அல்லாஹ் கோடிக்கணக்கில் அந்த சொத்துக்களை கொடுத்திருக்கிறான், ஏதோ நீண்ட அமைப்பிலையும் கொஞ்சம் இருக்கிறார் இவர், பெரிய ஒரு விஷயம் தானே என்னோட பேசினேன். நான் பொதுவா சிரிச்சுட்டு தான் சொன்னேன், அவரோட பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட கேட்டா தான் விளங்குன்றோம். ஒரு 2 நடைமுறை நாங்க ப்ரோக்ராமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவர் சொன்னாரு, அதில் உங்களோட நான் தனியா பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இல்லாம இருக்கின்ற, நான் என்ன பிரச்சனை இப்ப பேசுங்களேன். அப்ப அவர் சொன்னார், என்னன்னா அதற்கு நான் வேலையை விடணும், வேலையை விடணும். கிட்டத்தட்ட 25-30 வருஷம் வேலை செய்ய முடிஞ்சு, 57 வயசு, நான் வேலையை விடணும்னு சொன்னேன். நான் கிட்ட ஏன் வேலையை விட போறீங்க? இல்ல, நீண்ட உழைப்பு சரியா டைம் கிடைக்குது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டா. அப்ப நான் உங்களுக்கு ஏழுமாய் இருந்தா, வருமானம் ஒரு பகுதியில வருமானம் இருந்தா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? காலையில போனா சில நேரம் கிழமை கணக்குல, அதாவது இவர வேலை என்னன்னா, அங்க அந்த பாம் ஒயில் இருக்கு, அந்த ஒயில்ல இருந்து
பிளைட்டுக்குரிய அந்த ஆயில் என்ன தயாரிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி நடக்குது. பெரிய அமைப்புல செய்யக்கூடிய ஒரு கம்பெனி உண்டு. கிட்டத்தட்ட இவருக்கு 12-15 லட்சம் மாசம் வருமானம். சகோதரர்களே, அவர் பேசிட்டு போகல சொல்றார், ஒரு வீடு இருக்குது. இப்ப வேண்டின வீட்டை பத்தி சொல்ல போகல சொல்றார், மாசத்துக்கு 7000 ரிங்கிட் 15 வருஷத்துக்கு கட்டணம் வந்துருக்குங்க. அப்படின்னா 7 லட்சம் ரூபாய் அல்ல, 15 25 வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய் படி மாதாந்தம் காசு கட்டணும். வாகனம் எல்லாம் கட்டி முடிஞ்சு இப்ப வீட்டை கட்டுற வேலை மட்டும்தான் இல்ல. பழைய வீடு இருக்க போகல, இந்த வீட்டை என்னத்துக்கு எடுத்து? பழைய வீட்டை பிற்காலத்துல ஏதாவது ஒன்று தேவைப்படும் தானே. இது சீப்பா வந்து சேர்த்தான் எடுத்து. அங்குள்ள கவர்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா, வீடுகள் கட்டுறது இல்லை, வீடுகளை இப்படித்தான் லீஸ்ல வேண்டணும்னா அவங்க போட்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்டுடைய குடிமானத்துல தான் முழு மக்களுடைய வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற மெதுவா கையை காட்டி சொன்னேன், இப்ப விளங்குதான் இவர ஆளாத்தோடு கேட்டு சைக்கிளியா கேட்டு. கண்ணியமான சகோதரர்களே, தெரியாது, இப்படித்தான் மக்களுடைய ஆளாத்தில் போய் கொண்டிருக்கு. அதனால இப்ப நாங்க வாரத்துக்கு ஒரு கிழமைக்கு முன்னால பினாங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரி 4 பேர்ல ஒருத்தர் மொஹிதீன், ஹாஜி மொஹிதீன் சொல்லி வஃபாத் ஆயிட்டான். அப்ப அவர் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால எங்களோட இருந்த ஒருத்தர் அபுல் காசம், அவர் போயிருக்கிற நேரம் மர்கஸுக்கு கூப்பிட்டாரும், கிட்ட வாடிச்சு. கிட்ட வந்த உடனே அவர் சொன்னாராம், இந்த உழைப்பை குடிச்சுக்கோ, இந்த உழைப்பை குடிச்சுக்கோ. அவர் வரக்கூடிய காலம் மிச்சம் தூரத்தில இல்ல, வெகு சீக்கிரம் உண்ட வாழ்நாள் நீ பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இதற்கு 57 வயசு சொல்லப்படுறார். மொஹிதீனாச்சியாருக்கு வந்து அந்த மலேசியா சூறாவுடைய ஒருத்தர் 87 வயசு. அவர் சொல்ற, ஒரு ஆள் வருவார், மிச்சம் தூரத்திலே இல்ல, மிச்சம் கிட்டத்துல வந்துருவார். வரக்கூடிய காலம் வெகு சீக்கிரம். வேலையை முடிச்சுக்கோ, துனியாவுடைய சோழிகளை குறைச்சுக்கோ, இந்த உழைப்புல ஈடுபடுறத கொண்டுதான் வெற்றி. இப்ப இவர் கேட்டாலும் யார் வருவார்னு கேட்டார். நான் ஆலிம் இல்ல, நீ உலமாக்களிடத்தில் போய் கேட்டுக்கோ அப்படின்னா. அவர் யார சொல்லிக்கிறேன்னா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, தெரியாது, வெள்ளிக்கிழமை சொல்றார், திங்கக்கிழமை ஒரு வஃபாத் ஆகுது. திங்கக்கிழமை போச்சு, காலம் மிச்சம் சுருக்கமா இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதுல்ல, கியாமத்துடைய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு போகும். பொதுவா மக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி சரி உழைச்சு முன்னேறணுங்கிற அந்த ஆசையும் அவ்வாவும் அது மறுமையுடைய சிந்தனையை மறக்கடிச்சு, மௌத்துடைய சிந்தனையை மறக்கடிச்சு ஒரு போக்குல மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, தெரியாது, அல்லாஹ்வுடைய நல்லடியாக எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் உழைப்புக்குள்ள போட்டுக் கொண்டு முழு உம்மத்துடைய ஃபிக்ருங்கிறது முழு உலகத்திலேயும் வைத்து உழைப்பு செய்கிற சந்தர்ப்பம் இல்லை. முதல் விஷயம் எங்கட மஹல்லா, முதல் எங்கட மஹல்லா, எங்கட மஹல்லாவுடைய மஷூரா, எங்கட மஹல்லாவுடைய தாலீம், வீட்டு தாலீம் ஆக முக்கியம். சகோதரர்களே, வீட்டு தாலீமை தொடர்ந்து செஞ்சால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சுகத்தை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்கட வீட்டுல தருவான். பெரிய பரக்கத். வீட்டு தாலிமுடைய விஷயத்துல மலேசியாவுடைய மர்க்கத்தில் இருந்த முக்கியமான ஒரு ஆணியம் மிச்சம் வற்புறுத்தி சொன்னார். வீட்டு தாலிமுடைய விஷயத்துல மிகவும் கவனம் செலுத்த. கண்ணியமான சகோதரர்கள், தெரியாது, பொதுவாக மலேசியாவுடைய சூரா எங்களை கூட்டிட்டு போனாங்க. அவனோட மஷூரா நடக்கும். அவர் மிச்சம் பேச மாட்டார். பொதுவா போன உடனே முசாபா செஞ்சாங்க, ரூட்டை சொன்னாங்க, அனுப்பிட்டாங்க. வரப்போக்கல்ல அப்துல்லா சவுங்கட் இருக்கிறாங்க, மலேசியா சேர்ந்தவர். அவர் தான் அங்க அமீரா இருக்கிறார் முழு மலேசியாவும். 25-30 நிமிஷம் எங்களோட உட்கார்ந்து பேசியிருந்தார். மஷூராவெல்லாம் அப்படியே வச்சுட்டு எங்களோட பேசினார். ஆச்சரியப்பட்டாங்க அங்க உள்ளவங்க, இதுவரையில புரிஞ்ச மாத்தோட இவ்வளவு நேரம் எடுத்து யாரோடையும் இவர் பேசியது கிடையாது. அவர் சொன்னார்,
கண்ணியமான சகோதரர்களை சிலோனை பத்தி மிச்சம் புகழ்ந்து கொண்டு போனார். நீங்க எல்லாம் முந்தினவங்க, உங்கள்கிட்ட இருந்துதான் நாங்க உழைப்ப படிக்கணும். முழு உலகத்திலேயும் உங்களோட சிலோன் இளங்க நாட்டை அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறார். எங்கட நாட்டு மிக்க பலகீனமா இருக்குது, எங்கட நாட்டுக்கு துவா செய்யுங்க. அவங்க சொன்னாங்க என்னண்டா, பெண்கள் ஜமாத் நீங்க ஒரு நாள் நாளைக்கு தஸ்கீல் பண்ணி ஜமாத்தை நினைச்சு வேலை செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஒரு நாள் நாளைக்கு. எங்களோட ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கு அப்படி சொல்லப்படல, எங்க நாட்டிலையும் அந்த முறை இல்லைன்ற சொன்னார். உங்களோட நாடு வளர்ந்த நாடு, நாங்க இப்பதான் தவழ்றோம். எங்கட மக்களை தீனுக்குள்ள கொண்டு வரதுக்கு நீங்க ஒரு நாள், அரை நாள், 1.5 நாள் பெண்கள் ஜமாத்தை நீங்க தஸ்கீல் பண்ணி உங்களோட நினைச்சு வேலை செய்யுங்க. அந்த மக்களுக்கு அந்த கவலை போகணும், அந்த தீண்ட சிந்தனை போகணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் முழு உலகத்திலே இன்றைக்கு இந்த உழைப்புகள் நடந்து கொண்டிருக்கு. இதை கொண்டுதான் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தரும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கால நேரங்கள் கொடுக்கிற மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. எங்கட கவலையே இந்த கவலையாக்குவோம். எப்படி ஒரு 3 நாள் போறேன், எப்படி ஒரு 40 நாள் போறேன், எப்படி ஒரு 4 மாசம் போறேன், எங்கட கவலை எந்த சிந்தனைக்குள்ள ஆக்கிட்டோம்டா சகோதரர்களே, எங்களுடைய தொழிலுடைய பிரச்சனை இல்லாமலா, எங்கட கஷ்டங்கள் இல்லாமலா, நாங்க எதிர மாற்றிக்கொண்டிருக்கிறோமோ அதை விட்டு கலருவோம். ஒரே தீர்வு இந்த உழைப்பு தான். முயற்சியோமா சொல்லுங்க. யார் தயாரிச்சு ஒரு 4 மாசம் அல்லாட பாதை சொல்லுங்க. இன்ஷா வெளிநாட்டு ஜமாத் போகக்கூடிய வருஷம் போகக்கூடியவங்க சொல்லுங்க. இன்ஷா ஒரு வருஷம் 2 வருஷம் வெளிநாட்டு ஜமாத் போகக்கூடியவங்க அப்படி எழுப்புங்களே. இன்ஷா எழுப்புங்களே. பெருசா யோசிக்க வேணாம். வெளிநாட்டு ஜமாத் நீயத், உறுதியான நீயத்தும் மாஷா அல்லாஹ், நாங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு தொடர ஒரு முயற்சிக்கோம்னா அல்லாஹ் வழியாக்குவார். பெரிய ஒரு சிரமம் இல்லை. யாரும் போகலாம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது நீயத்து தான். உறுதியான நீயத், முயற்சி செய்யணும். அல்லாஹ் வழியாக்குவார். இன்றைக்கு தேவை இருக்குது, முழு உலகத்துடைய தேவைகள் இருக்கு. சொல்லுங்க இன்ஷா. ஆனா மாஷா அல்லாஹ் மலேசியா பொறுத்த வரையில கிட்டத்தட்ட 90-99 நாடுகளுக்கு அவங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு போகக்கூடிய அனுமதி இருக்கு. எந்த தடையும் கிடையாது. அதனால அந்த மக்கள் முழு பேரை கேட்டில்லாத நாடுகளுக்கெல்லாம் அந்த மக்கள் ஜமாத்துல போறாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் தயார்? ஒரு 4 மாசம் நீயத்தோட எழுமுங்க. இவ்விடத்துல நீயத்து தான் கேட்கப்படுவது. நாளைக்கு போகணும், நாளை இன்றைக்கு போகணும், அடுத்த மாசம் இல்லை. முதலாவது நீயத்தை வச்சு வெளிப்படுத்தி சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். நீயத்தை வெளிப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் வெளிநாட்டு ஜமாத் போகும் இன்ஷா அல்லாஹ். வருஷம் 2வது வருஷம் அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, போகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பானா. எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். எழுப்பு. நீயத் ஆசை வருவதுன்னா உடனே வெளிப்படுத்துது. அது ஒரு அமானி. எங்களோட கல்பு பிரியப்படுது. ஷைத்தானும் மலக்கும் ஒவ்வொருத்தையும் இருக்கிறார். மலக்கு உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார், ஷைத்தான் வானம் தடுத்துக் கொண்டே இருப்பார். ஷைத்தாண்ட பேச்சை கேட்காம மலக்கிட பேச்சை தரிசாக்கி எழுப்பி நின்றமுண்ட அல்ஹம்துலில்லாஹ் ரப்பு அல்லாஹ் சந்தோஷம். எழுப்பி நினைச்சா எழுப்போமா வானமாட்டா எழுப்போம். எழுப்பி நிற்போம் வச்சா எழுப்பி நிற்போம். இதுதான் தைரியம். சஹாபாக்கின்றது தைரியம் தான். எழுப்பி நின்றுங்க. 4 மாசம் நீயத்தோட எழுப்பி நின்றுங்க. இன்ஷா அல்லாஹ் எந்த நாடுனாலும் பிரச்சனை இல்லை, மஷூரா பண்ணிக்கொள்வோம் இன்ஷா. ஆனா எங்க ஜமாத் போனாலும், எந்த ஜமாத் போனாலும் போனோட மட்டும் போயிடாது. அது உங்களுக்கும் நஷ்டம், உங்களோட ஜமாத்துக்கும் நஷ்டம். அல்லாஹ் பாக்குறான். போறதை விட போகாம இருக்கிற மட்டும் போன கொண்ட விட முழு முசீபத்தும் அதுலதான். இன்னைக்கு மௌலானா சாஹிப் ஒரு அரபிய சந்திச்சேன். அவர் அல் ஜஸாயிர் மலேசியா மர்கஸ்ல தான் வச்சு சந்திச்சு அவரோட பேசிட்டு போகல. அவர் மௌலானா சாஹிப் 1 மாசம் மௌலானாவோட உட்கார வச்சிருக்கிறார். அவர் அங்கிருந்து 1 வருஷத்துக்கு வந்திருக்கிறார். சின்னதான் வந்தவர் 1 வருஷம் ஆக்கிட்டார். மௌலானா சாஹிப் அவரோட 1 மாசம் வச்சுக்கிட்டு இருந்தார். அவரோட பேசிக்கிட்டு இருக்க போகல அவர் சொன்னார், மௌலானோட கூடுதலான பேச்சுக்கள் போன தவிந்து கொள்றதை பத்தி தான் பேசுவோம். தவிந்து கொள்ளுங்க. இது இந்த காலத்துடைய மிகப்பெரிய ஒரு தஞ்சா. உங்களுடைய முழு உற்சாகத்தையும் அப்படியே உடைக்கும். நீண்ட முழு சிக்கரையும் அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடும்.
எழுதி நில்லுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியசாலிகள் எழுதி நில்லு. அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் அவங்களை புரிந்து கொள்வானா, அல்லாஹ் உள்ளத்துல உறுதியை உண்டாக்குவானா, போகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பானா, இவனுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் மறந்து செய்வானா, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானா, சந்ததியாக அல்லாஹ் தீர்மானம் கபூல் செய்வானா. எழும்புறவங்க அப்படியே எழுதி போய் சேருங்க இன்ஷா அல்லாஹ். நோய் தடையா இருக்கலாம், காசு பணம் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம், தொழில் வாய்ப்பு முன்பின் இருக்கலாம். 4 மாசம் முடித்திருந்தா தைரியமா போங்க. பெரிசா வந்து யோசிக்க வேணாம். நீயத்து வெப்பம் அல்லாஹ் வெளியாக முடியாத சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வெளியாக்குவான் இன்ஷா அல்லாஹ்.